கைஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்குற டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங், அதாச்சும் ரயில்வேல டிக்கெட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ட்ரெயின்ஸ் கிளர்க்லேருந்து டிக்கெட் கிளர்க்லேருந்து நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதோட அப்ளை லிங்க் உட்பட எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கூட செக் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, ஸோ அதாச்சும் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குற போஸ்டிங். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ் கேட்டகிரி, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ் கேட்டகிரி, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஸோ இந்த மாதிரிலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 21,700, 19,900 அப்படின்ற மாதிரி பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போஸ்டிங்குமே 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 2424 வேக்கன்சி, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ் கேட்டகிரிக்கு 394 வேக்கன்சி, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ் கேட்டகிரிக்கு 163 வேக்கன்சி, ட்ரெயின்ஸ் கிளர்க் கேட்டகிரிக்கு 77 வேக்கன்சி, ஓவராலாக 3058 வேக்கன்சி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் 27 நவம்பர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜென்ரல் கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கூட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாச்சும் எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் அவங்க 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாருமே ஓபிசி தான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் மற்ற கேட்டகரிக்கு கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கூட செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்-ஹவுஸ்மேன், பிடபிள்யூடி, ஆல் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ், ஸோ எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு 500 பே பண்ணவங்களுக்கு 400 ரிட்டர்ன் வந்துடும், 250 பே பண்ணவங்களுக்கு 250 ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த ரீஃபண்ட் விஷயம் எல்லாமே. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாம்ஸ் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடியில் வந்து என்னென்ன வந்து உங்களுக்கு இருக்கும், அதோட சிலபஸ் என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாம் பேட்டர்னு, அதுக்கப்புறம் வந்து அதோட சிலபஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே அது உங்களுக்கு இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அனெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அனெக்சர் ஏல இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களே, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் கேட்டகிரிக்கு ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பட் 12th 50% மார்க் வந்து எடுத்துருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்குக்குமே அதே தான், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்குமே அதே தான், ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்குமே அதே தான், ஓகேங்களா. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங் அந்த கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரீஜியன் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஆர்ஆர்பி சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பி சென்னைக்கு கீழே தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.